10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் 2வது பாடம் எண்களும் தொடர் வரிசைகளும். எடுத்துக்காட்டு 2.51 பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். 5 + 55 + 555 + டிட்டோ 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 என்ற தொடர் வரிசையின் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் காண்க. அதாவது ஒரு தொடர் வரிசை கொடுத்துருக்காங்க, அதில் முதல் எண் உறுப்புகளோட கூடுதல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா, கண்டுபிடிப்போமா? தீர்வு Sn = 5 + 55 + 555 + டிட்டோ 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 எண் உறுப்புகள் வரை. இதில் ஏ என்னப்பா? 5. இது பெருக்கு தொடர் வரிசையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பொது விகிதம் கண்டுபிடிக்கணும். அப்போ 5 T1னும் 55 T2னும் 555 T3னும் எடுத்துக்கணும். சரியா, இப்போ R = T2/T1. T2 என்னப்பா? 55. T1 5. 55/5 அடித்து கொடுத்தீங்கன்னா 4×5 11×5 55 11ன்னு கிடைக்கிது. சரியா, அடுத்து T3/T2 போடணும். 555/55 அடித்து கொடுத்தோம்னா 4×5 4×5 4×5 கீழே அடிச்சிங்கன்னா 4×5 4×5 111/11 கிடைக்கிது. பொது விகிதம் சமமாக இல்லை. அப்போனா இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை அல்ல. இந்த தொடர் வரிசையை பெருக்கு தொடர் வரிசையாக ஃபஸ்ட்டு மாற்றணும். சரியாப்பா? Sn = 5 + 55 + 555 + டிட்டோ 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 எண் உறுப்புகள் வரை. இதில் காமனாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5 காமனாக இருக்குது. 5 வெளியே எடுத்துருவோமா? வெளியே எடுத்துட்டிங்கன்னா 5 × 1 + 11 + 111 + டிட்டோ 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 எண் உறுப்புகள் வரைன்னு இருக்கும். சரியா, இந்த தொடர் வரிசையை பெருக்கு தொடர் வரிசையாக மாற்றுறதுக்கு 9/9ஆல் பெருக்கணும். சரியா, இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு தொடர் வரிசையை பெருக்கு தொடர் வரிசையாக மாற்றுறதுக்கு 9/9ஆல் பெருக்கணும். சரியாப்பா? 5 × 9/9 × 1 + 11 + 111 + டிட்டோ 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 எண் உறுப்புகள் வரை. இப்போது இந்த 9ஐ இங்கே கொண்டு வந்துடுறீங்க. 5/9 × இந்த 9ஆல் உள்ளே இருக்க உறுப்புகள்லாம் பெருக்கணும். சரியாப்பா? 9 + 99 + 999 + டிட்டோ 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 எண் உறுப்புகள் வரை. 5/9 அப்படியே எழுதிடணும். இந்த 9 + 99 + 999 எப்படி மாற்றி எழுதலைன்னா 10 - 1 + 100 - 1 + 1000 - 1 + டிட்டோ 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 எண் உறுப்புகள் வரை. சரியாப்பா? இதில் காமனாக இருக்கிறது என்னப்பா? -1. இதை தனியாக எடுத்து எழுதிடலாம். சரியா, 5/9 × 10 + 100 + 1000 டிட்டோ 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 ப்ளஸ் எண் உறுப்புகள் வரை -1 × n. சரியா, -1 இங்கே எழுதியிருக்கோமா? எத்தனை உறுப்புகள்? எண் உறுப்புகள், அதனால் ×n போடணும். சரியாப்பா? இப்போது இது பெருக்கு தொடர் வரிசையில் இருக்குது. சரியா, இதில் முதல் உறுப்பு என்னப்பா? 10. பொது விகிதம் எப்படி கண்டுபிடிக்கிறது? T2/T1. அப்போ 100/10, அப்போ 10ன்னு கிடைக்கிது. சரியா, 6ம் 10ன்னு கிடைக்கிது. பெருக்கு தொடர் வரிசையோட கூடுதல் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா Sn = a × r⁻n - 1/r-1. இந்த ஃபார்முலாவை இந்த பெருக்கு தொடர் வரிசைக்கு பிரதியிடணும். 5/9 அப்படியே எழுதிடுறீங்க. இப்போ ஏயோட மதிப்பு 10 × r⁻n இருக்குது. ஆரோட மதிப்பும் 10. 10⁻n - 1/r-1 தானே? 10 - 1 -1 × n என்னப்பா வரும்? n தான் கிடைக்கும். n. இப்போது 5/9 அப்படியே எழுதிக்கிறீங்க. 10 × 10⁻n - 1/10 - 1 என்னப்பா வரும்? 9 வரும். -n. இப்போது இந்த பின்னத்தால் பிராக்கெட்டுக்குள்ளே உள்ள உறுப்புகளை பெருக்கணும். சரியாப்பா? இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு, ரெண்டையும் பெருக்கணும். சரியா, 5 × 10 50. சரியா, 50 × 10⁻n - 1 ஏற்கனவே இங்கே ஒரு 9 இருக்குது, இங்கே ஒரு 9 இருக்குது. 9 × 9 81 மைனஸ் இந்த 5/9 இங்கேயும் பெருக்கணும். 5 × n 5n
கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். 1 × 9 9. சரியா? அப்போ என்னப்பா கிடைக்கும்? Sn = 50 × 10⁻n - 1 / 81 - 5n/9. தேவையான எண் உறுப்புகளின் கூடுதல் 50 × 10⁻n - 1 / 81 - 5n/9. கணக்கில் கேட்டிருந்ததை கண்டுபிடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவாப்பா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.